நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பீர்பாலால எப்படி இதை பண்ண முடியும்? மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் போட்டியை விட்டு போயிட்டாருன்னு தோணுது. அது எப்படி நடக்க முடியல? இல்ல, அதனால அந்த பீர்பால தோல்வியாளரா ஏத்துக்கிட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணரை வெற்றியாளரா நம்ம அறிவிச்சிடலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு தேர்வு கிடைச்சிருச்சா? ஆமா மகாராஜா, உங்க அனுமதி கிடைச்சதுன்னா நான் சபை முன்னாடி என்னோட பதில சொல்லிடுறேன். மகாராஜா, சக போட்டியாளர் இல்லாத போது இப்படி நடந்துக்கிறதுங்கிறது நியாயம் இல்லாதது. இப்படி ஒரு நிலைமையில பதிலுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? பீர்பால் இங்க இல்லைன்னா அப்போ இதுல எங்க போட்டி இருக்கு? ஆனா குருவே, அவர் இங்க வர விரும்பி இருந்தா தாராளமா வந்திருக்கலாமே. மகாராஜா, பீர்பால நம்ம இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சவரா அறிவிச்சிடலாம். மகாராஜா, நீங்க ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடினா நீங்க வழங்கின கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா? மகாராஜா, போட்டியில கலந்துக்க கூடிய இன்னொரு நபர் இங்க இல்லாதது தப்பா தெரியலையா? முதல்ல நீங்க இத பத்தி விசாரிச்சீங்கன்னா நல்லது. எனக்கு என்னவோ இது சந்தேகத்திற்குரியதா தெரியுது மகாராஜா. வணக்கம் மகாராஜா. பீர்பால் அவர்களோட பெயர்ல எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அதை கொண்டு வர அனுமதி வேணும். அனுமதி வழங்குறேன். என்ன கொண்டு வராங்க? அந்த பெட்டியை தரங்க. ஐயோ, இது பீர்பாலாச்சே. பீர்பால்! மகாராஜா, ஐயோ மகாராஜா, கொன்னுட்டாங்க. மகாராஜா, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே இங்க நடந்துட்ட மாதிரி இருக்கு மகாராஜா. பீர்பால கொலை செஞ்சிட்டாங்க மகாராஜா. இது ஒரு பெரும் கொடுமை நடந்திருக்கு. அழிச்சிட்டாங்க மொத்தமா. குருவே, கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாத்தீங்கல்ல, இந்த கொடுமையை பாத்தீங்கல்ல? குருவே, முதல்ல அவர் உயிரோட இருக்காரான்னு ஒரு முறை பாத்துருங்க. இன்னும் நாடி துடிப்பு இருக்கு. இதயமும் ஏங்கிக்கிட்டு இருக்கு மகாராஜா. அது ஏன்னா பீர்பால் மயங்கி இருக்கா. இது சூழ்ச்சியெல்லாம் எதுவும் இல்ல மகாராஜா. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன பதில் தர இருந்தனோ அதுதான் பீர்பால் நிஜமான ரூபத்திலேயே கொண்டு வந்துட்டா. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்ல வர்றது பீர்பாலை இந்த போட்டியில இருந்து ஒதுக்கி வைக்கிறதுக்காக யாரோ செஞ்ச சதின்னு சொல்றீங்களா? குருவே, பதிலே இதுதான். உங்க கண் முன்னாடியே இருக்கு. கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிரும். முதல்ல பீர்பாலோட முகத்துல தண்ணி தெளிச்சு அவனை எழுப்புங்க. தண்ணியா? தண்ணி. எப்படிப்பட்ட வாகனத்துல வரணும்னா அதை உருவாக்கணவனுக்கும் எந்த விதத்திலையும் பயன்படக்கூடாது. அதை வாங்குறவனால அதை பயன்படுத்த முடியக்கூடாது. யார் அதை பயன்படுத்துறாங்களோ அதை அவனால பார்க்க முடியவும் கூடாது, அவனுக்கு தெரியவும் கூடாது.
இப்படிப்பட்ட வாகனத்துல சபைக்கு வரணும். அப்படி வர முடியாதவங்க தோல்வியாளரா அறிவிக்கப்படுவாங்க. பீர்பால், மகாராஜா அந்த பையனை இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கு போற மரணத்துக்கு அப்புறம் ஏற்படுற பயணம். எந்த ஆச்சாரியார் இந்த சவப்பெட்டியை பண்ணாரோ அவருக்கு இது பயன்படாது. இதை யார் வாங்கினாங்களோ அவங்களாலேயே இதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த இன்னொருத்தங்களுக்காக தான் சவப்பெட்டி வாங்குவாங்க. அப்புறம் இந்த பீர்பால் ஐயா இப்படி மயக்க நிலைமையில இந்த சவப்பெட்டியில சவாரி பண்ணி வந்தாரே, இவரை தூக்கிட்டு வந்தாங்க. அதாவது இவர் இதை பார்க்கவும் இல்லை, இது இவருக்கு தெரியவும் தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கு மரணத்துக்கு பிறகு நினைவு இருக்காது. நம்மளால எதையும் பார்க்கவும் முடியாது, நம்மளால எதையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அது நிரந்தரமான மயக்க நிலைமையா இருக்கும் மகாராஜா. அதனால மகாராஜா, இதுதான் நீங்க வழங்கின முதல் புதிருக்கான தீர்வு. அத பீர்பால் ரொம்ப சரியாவும் நேரடியாவும் வழங்கியிருக்காரு. இந்த சவப்பெட்டி தான் அந்த வாகனம். இதுல சவாரி பண்ணி தான் நாம பரலோக பயணத்துக்கு புறப்படுவோம். பண்டித ராமகிருஷ்ணரே, நேரடியான சரியான பதில தொடர்ந்து இதுல முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுக்கான பதில முதல்ல சொன்னது யாருங்கிறது தான். இங்க நான் பார்த்த வரைக்கும், மகாராஜா பார்த்த வரைக்கும், நீங்களே பார்த்த வரைக்கும் இந்த புதிருக்கான பதில பீர்பால் எல்லாரும் முன்னாடி உடைச்சிட்டாரு. அதனால பீர்பால் தான், அதாவது வெற்றி அடைஞ்சிட்டாரு மகாராஜா. அற்புதம் பீர்பால் அவர்களே, அற்புதம். போட்டியோட இந்த சுற்ற பீர்பால் வென்றிருக்கார். மகாராஜா இருக்காரு குருஜி. அமைதி அமைதி. பண்டிதர் ராமகிருஷ்ணா பீர்பால் தேர்வை கண்டுபிடிச்சு வெற்றியும் அடைஞ்சிட்டாரு. சரியா சொன்னீங்க மகாராஜா. பீர்பால் இந்த விஷயத்தை நேரடி உதாரணமா காட்டியிருக்காரு. நேரடி உதாரணத்துக்கு ஆதாரம் தேவையில்லை. அதனால பீர்பால் தான் வெற்றியாளர். போட்டியோட இந்த சுற்ற பீர்பால் வென்றிருக்காரு. ஆனா இன்னமும் சுற்றுகள் மீதம் இருக்கு. அதனால பீர்பால் முழுமையா இந்த போட்டியில வெற்றி அடையல. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் முழுமையா தோல்வி அடையல. குருவே, நீங்க தான் பீர்பாலை கூட்டிட்டு வந்தீங்க. மகாராஜா, பீர்பால் போன்ற வைரத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அதனால நீங்க எனக்கு வைரம் தரீங்க இல்லையா? இது எனக்கு. குருவே, இந்த பதக்கத்தை பீர்பாலுக்கு போட்டு விடுங்க. அப்படியே மகாராஜா. அடடா, அற்புதமா இருக்கு. மகாராஜா, இந்த அன்பளிப்புக்கு ரொம்ப நன்றி. இது கூடவே இன்னும் 2 காரியங்கள் மீதம் இருக்கு. அதுல யார் முதல்ல அத சிறப்பா பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்களே வெற்றி அடைவீங்க. அவங்களே விஜயநகரத்தோட 8வது நிபுணராகவும் ஆவீங்க. இந்த சுற்றும் இந்த காரியமும் அற்புதமா இருக்கு. மாளிகையிலயும் அக்கம் பக்கம் இருக்கிற இடங்கள்லயும் 5 கிரீடங்கள்
அதாவது 5 மகுடங்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த மகுடங்களை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு தடயங்களும் புதிர்களும் வழங்கப்படும். இதை பயன்படுத்தி நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க பார்வை இல்லை, தொலைநோக்கு பார்வை தேவைப்படும். ஒவ்வொரு கிரீடத்திலையும் அடுத்த கிரீடத்துக்கான தடயம் அதுலயே ஒளிஞ்சிருக்கும். சரி வாங்க, இப்ப நான் முதல் கிரீடத்துக்கான புதிரை படிக்க போறேன். கருப்பு குதிரையில வெள்ள சவாரி. ஒருத்தர் இறங்கினதும் இன்னொருத்தர் ஏறணும். மக்கள் பசியில இறக்காம இருக்க ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மகாராஜாவுக்கு இந்த புதிரெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறாங்க? நேத்து பிறந்த சின்ன பையன் கிட்ட எப்படி தோத்தீங்க நல்லாவே பார்த்தேன். அந்த பதில் எனக்கும் தெரியும். ஆனா பதில் தெரியும்னா அத உனக்குள்ளேயே ஏன் வச்சிருக்க? அந்த பதில வச்சு எனக்கு லட்டு வாங்கிட்டு வரலான்னு இருந்தே என்ன? எனக்கு நல்லா தெரியும், நாங்க இல்லாம உன்னால ஜெயிக்கிறது என்ன, தோக்க கூட முடியாது. இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, பாரு எப்படி ஜெயிக்க போற பாரு. இப்ப எங்க போறோம்? என்ன இப்படி கேக்குறீங்க குருஜி? எங்க எல்லாரும் கூட தானே வந்துகிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப எங்க போறோம்னு கேட்டேன். குதிரை லாயத்துக்கு போயிட்டு இருக்கோம். குதிரை லாயத்துக்கு எதுக்கு போறோம்? பீர்பால் புதிரை கண்டுபிடிக்க குதிரை மாதிரி மூளையை தட்டி விடணும். அதை விட்டுட்டு நிஜ குதிரையை ஓட்டி என்ன பிரயோஜனம்? குதிரை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கருப்பு குதிரையில வெள்ள சவாரி. ஒருத்தர் இறங்கினா இன்னொருத்தர் ஏறணும். மக்கள் எல்லாம் பசியோடு இல்லாம இருக்க ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா மாளிகையில மிஞ்சிருக்கிற உணவை ஏழைகளுக்கு கொண்டு போய் யார் சேர்க்கிறாங்களோ அவங்க ஆடை வெள்ளையா இருக்கலாம், குதிரை கருப்பா இருக்கலாம். அதனால கிரீடத்தை குதிரை லாயத்துல ஒளிச்சு வச்சிருக்கலாம். ஆஹா, அற்புதம்! என்ன ஒரு கற்பனை கெட்டாத கற்பனை வளம்! பீர்பாலே கடவுளின் படைப்பின் ஒரு அற்புதம் தானே. ரொம்ப சரியா சொன்னீங்க பீர்பால். கடவுளால எப்படி உங்களை மாதிரி எல்லாரையும் படைக்க முடியும் சொல்லுங்க? திரும்ப சொல்லு. ஒண்ணும் இல்ல குருஜி. அப்ப வாங்க போவோம் கழுதைகளா. போலாம் குருஜி, போலாம் வாங்க. இங்க கருப்பு வண்ண குதிரையை எங்கேயுமே காணுமே. அடே கழுதைகளா, உங்க கண்ணுக்கு ஏதாவது குதிரை தெரியுது? எங்களுக்கு எதுவுமே தெரியல குருஜி. இங்க மூளைக்கு வேலை இல்ல, உழைப்புக்கு தான் வேலையே. லாயத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் தேடணும். சரிதான், தேடித்தான். தேடலாம் பீர்பால் அவர்களே. குருஜி, குருவே, முடிஞ்சா இதுக்கு பதில் சொல்லு. கருப்பு குதிரையில வெள்ள சவாரி. ஒருத்தன் இறங்குறானா இன்னொருத்தன் ஏறணும். ஏழைகள் பசியால சாகாம இருக்க தேவையான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னது இது? குருவே, எனக்கு இந்த புதிருக்கான அர்த்தம் தெரியாது. முட்டாள், ஓடிரு. இதுக்கப்புறம் என் கண்ணிலே படக்கூடாது நீ. நில்லுங்க. இன்னைக்கு இங்க எதுவும் கருப்பு குதிரை வந்ததா? இல்லையே. வேற யாராவது வந்தாங்களா? யாரும் வரலையே. சரி போங்க. அம்மா, இது சமையலறை. இங்க யாரோ கருப்பு குதிரையோட படத்தை கூட ஒட்ட மாட்டாங்க. இவனுக்கு இப்ப கூட சிறப்பு நிபுணர் ஆகணும்லாம் இல்ல, சாப்பிடணும்னு தான் கனவு வந்துட்டு இருக்கு. அதான் சமையலறைக்குள்ள வந்துட்டான். அங்க பாருங்க, அந்த கல்லு கருப்பு குதிரை, அது மேல இருக்கிற ரொட்டிங்க வெள்ள சவாரி. யாரும் பசியோடு இருக்காம இருக்கிறத பாத்துக்கிற இடம் இந்த சமையல் அறைதான். புதற்கான தீர்வு கிடைச்சிருச்சு.
பண்டித ராமகிருஷ்ணரே, சேமிப்பு அறையில கோதுமை மாவு பாத்திரங்கள் இன்னும் இருக்கு, கொண்டு வரவா? இல்ல அதுக்கு எந்த தேவையும் இல்ல. ஒரு கிரீடம் தான் இருந்திருக்கு, அதுவும் இந்த பாத்திரத்துல இருந்திருக்கு. அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணரே, அற்புதம். இப்ப நான் அடுத்த கிரீடத்துக்கான புதிரை படிக்கிறேன். ஒரு சிவப்பு வண்ண பூ இருக்கு, அது எப்பவும் தலைய அலங்கரிக்குது. சுட்டெரிக்கும் வெயில்ல பூத்து குலுங்கும், அதுவே நிழல்ல வாடி போயிடும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! பூ அது சிகப்பா இருக்கு. அதாவது மகாராஜா இப்ப ஒரு பூவை வர்ணிச்சாரு, அந்த பூ புதிர்ல மட்டும்தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு தோட்டத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தோட்டத்துல இல்லைன்னா சரி, ஆனா மகாராஜாவோட ரதத்துல கிடைக்கலாமே. ராஜகுருவே, மகாராஜா ஊர்வலம்லாம் போய் மக்களை சந்திப்பாரா? இது என்ன கேள்வி பீர்பால்? அவர் மகாராஜா, அவர் ஊர்வலம் போறதையோ மக்களை சந்திக்கிறதையோ யார் தடுக்கிறது? நான் என்ன கேக்குறேன்னா, மகாராஜா போற அந்த ரதம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். பீர்பால், அந்த ரதம் இருக்கு, அது மாளிகையோட தோட்டத்துல தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. வாங்க வாங்க, இதுதான் அந்த ரதம், பாத்துக்கங்க. பார்த்தாச்சா? போவோம் வாங்க. நில்லுங்க. மகாராஜா ரதத்துல போகும்போது அவர் தலைக்கு மேல சிவப்பு கொடை ஒண்ணு இருக்குமே. இருக்கும். அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. தலையை எப்பவுமே அலங்கரிக்கிற ஒரு சிவப்பு பூ வெயில்ல பூத்து குலுங்கும், நிழல்ல வாடிடும். அதுக்கு இதுதான் அந்த சிவப்பு பூ. குருஜி, எங்க பாத்தீங்களா? பீர்பாலுக்கு இரண்டாவது கிரீடமும் கிடைச்சிருச்சு. குருஜி, நம்ம இரண்டாவது சுற்றை ஜெயிச்சிட்டோம். பாத்தீங்களா ராஜகுருவே, அப்படி ஒரு பூவே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் புதிர்ல இருந்த வார்த்தைகள் இல்ல, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதோ பாரு பீர்பால், இனி நீ வெற்றி கிரீடத்தை உன் தலையில சூடணும்னு நினைச்சா எல்லா கிரீடத்தையும் நீ தான் கண்டுபிடிச்சாகணும். ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நீங்க எனக்கு உதவாம இருக்கணும். ஆனா பண்டித ராமகிருஷ்ணருக்கு உதவலாம் இல்லையா? இப்ப பண்டித ராமகிருஷ்ணரும் பீர்பாலும் இருவருமே ஒவ்வொரு கிரீடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு வெற்றிய சேகரிச்சிருக்காங்க. சரி வாங்க, மூன்றாவது கிரீடத்துக்கான நேரம். அதுக்கான புதிர் இரண்டாவது கிரீடத்திலேயே இருக்கு. ஒரு ராஜாவோட தனித்துவமான ராணி வாளின் உதவியோட தண்ணி குடிப்பா. வாளின் உதவியோட தண்ணி குடிக்கிறதா? அத குடிச்சா அவ இளமையோட இருப்பா, இல்லனா அவ மரணத்தை தான் தழுவுவா. என்னோட கணிப்புப்படி அந்த அரசன் ஏதோ நதிக்கான அரசனாத்தான் இருக்கணும்.
அப்பத்தானே அவனோட ராணி தண்ணிய குடிச்சு 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 உயிரோட இருப்பா. ராஜகுருவே, நான் இப்போ நினைக்கிற இடத்துல 3வது கிரீடம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஒரு ராஜாவின் தனித்துவமான ராணி. எப்பவும் தண்ணி குடிக்காதவ. மடி சாரதா, நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா. புதிர தப்பா சொல்றத நிறுத்து. அப்படி இல்ல அது. என்னது? பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணரே, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்வீங்களா? குருவே, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு நானே உதவிக்கிறது தான் ரொம்ப நல்லதா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க புதிர்லயே கவனமா இருங்க, நல்ல நிதானமா கண்டுபிடிக்க பாருங்க. ஆனா இந்த புதிருக்கு மட்டும் ஒரு விடை சொல்லுங்களேன். ஆனா புதிருக்கான அர்த்தத்தை என்கிட்ட ஏன் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? ஏன்னா எனக்கு இந்த புதிரே தப்பா இருக்கும்னு தோணுது. இதுல உங்க ஆலோசனை கிடைச்சா நான் மகாராஜா கிட்ட இந்த புதிரையே வேணாலும் மாத்த சொல்றேன். ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு ராஜாவுக்கு 2 ராணி, ஒரு கதைக்கு 2 முடிவு. எல்லாத்தையும் விட்டுட்டா சாக வேண்டியதா. என்னது இது? தப்பால இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க. புதிரை நீங்க தப்பா கேட்டிருக்கீங்க. இல்ல 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 ராமகிருஷ்ணா, சரியான புதிரத்தான் நான் கேட்டேன். நான் தப்பா சொல்லல. நான் வேணா பந்தயம் கட்டுறேன். இல்ல, புதிர்ல இன்னமும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் அப்படின்னு நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. நீங்க வேற எதையும் யோசிக்கிறீங்க. தண்ணியை குடிச்சா இளமையா இருப்பாங்க, இல்லனா உயிர் போயிடும். அப்படிதான் ஏதோ இருந்தது. இல்ல இல்ல, இதோ பாருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சரி பரவாயில்ல, விடுங்க. ஆனா உங்களை கஷ்டப்பட்டு பெத்தவங்க உங்க அம்மா, அவங்கள நம்புறீங்கல்ல? சொல்லுங்க, என்ன பண்டித ராமகிருஷ்ணரே, எனக்கு நீங்க புரிய வைக்கிறேன்னு சொன்னீங்க. அது என்னங்க, அம்மா அவங்களுக்கு பதில் தெரியும்னு சொல்றாங்க. சொல்லுங்க. ஆனா முதல்ல தத்தாச்சாரியார் அனுப்பு, அதுக்கப்புறமா நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரிஞ்சதால ராணி இறந்துட்டாங்க. ஆனா அதே சமயத்துல ராஜா ராணியை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ராணி செத்து இருப்பாங்களா? இப்போ கவனிங்க. இப்போ இந்த சமயத்துல அந்த கிரீடம் எங்க இருந்து வருது? ஐயோ, நீ உன்னோட மூளைய ஏன் செலவு பண்ணிட்டு இருக்க? எனக்கு தான் ஏற்கனவே பதில் தெரியுமே. அப்படின்னா ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பதில் என்ன? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அவங்க புதிரை சொல்றாங்களா? சரிங்கம்மா. ஒரு ராஜாக்கு 2 ராணி, ஒரு காதலுக்கு 2 கதை. 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. ஐயோ, எவ்வளவு சுலபமா இருக்குல்ல? இந்த புதிர் மகாராஜாவை பத்தினதுதான். மகாராஜாவுக்கு தானே 2 ராணிங்க இருக்காங்க. அப்போ மகாராஜாவோட அறையில தான் கிரீடம் இருக்கும். புரிஞ்சுதா? வா போய் தேடி எடுக்கலாம். ஆனா மகாராஜாவோட அறைக்குள்ள போகணும்னா மந்திரியர்கிட்ட அனுமதி வாங்கணுமே. தனிமணி, தனிமணி, இப்போ நான் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உதவி செஞ்சதுல, சரியா உதவி செஞ்சதுல, இந்த விஜயநகரத்துல இருக்கிறவங்களையே யாருகிட்டையும் பதில் இருக்காது. பீர்பால், கொஞ்சம் நான் அப்படி போயிருந்தேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீங்களே, ஏன்? என்ன பாக்குறீங்க? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அட ஈஸ்வரா, ஒரு அரசனின் தனித்துவமான ராணி வாளின் உதவியோடு தண்ணீர் குடிப்பாள். குடித்தால் இளமையாக இருப்பாள், இல்லை என்றால் மடிந்து போவாள்.
இந்த புதிருக்கான பதில் விளக்கு 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 தான் இதுக்கு பதில். பிரமாதம் பீர்பால், பிரமாதம். அதுதான் கிரீடம் எங்க? விடை கிடைச்சிருச்சுன்னா கிரீடமும் கிடைச்சாகணுமே. எங்க? கிடைச்சிருச்சு கிரீடம், கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிரீடம். ஐயோ அம்மா, என்ன நீங்க 5வது முறையா படுக்கைய சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு முறையில கிடைக்காதது 2வது முறை என்ன மாயாஜாலமா கிடைச்சிருமா என்ன? அதை எடுத்துக்கிட்டு மகாராஜா கிட்ட போய் காட்டுறதுக்கு நம்ம புதிருக்கான அர்த்தத்தையே தப்பா புரிஞ்சிருக்கோம். எதுவும் பேசாதீங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. உன்ன சொல்லல, அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா அமைதி, ஒரு 2 நொடி என்ன அமைதியா யோசிக்க விடுங்க. ஒரு ராஜாவோட தனித்துவமான ராணி வாளின் உதவியோட குடிப்பா தண்ணி, குடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இளமையா இருப்பாள், குடிக்காவிட்டால் இறந்து விடுவாள். அம்மா நம்மள குழப்பி இருக்காங்க, நம்மள ஏமாத்தி இருக்காங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தனோ அதுதான் சரியான புதிர். அதுக்கான பதில் விளக்கு, அதாவது மாளிகையோட தீபத்தூண். வாங்க வாங்க பண்டித ராமகிருஷ்ணரே, சரியான இடத்துக்கு வந்துட்டீங்களே. தனிமணி, சொல்லுங்க குருஜி. இந்த பண்டித ராமகிருஷ்ணரை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுங்கப்ப. வழக்கம் போல இவர் தாமதமா வந்ததால கிரீடம் நம்ம கையில. மகாராஜா கிட்ட கிரீடத்தை நானே கொண்டு போய் கொடுக்க போறேன். பண்டித ராமகிருஷ்ணா, உன்னுடைய தோல்விக்கும் பீர்பாலோட வெற்றிக்கும் நடுவுல இனி இருக்கிறது ஒரே ஒரு கிரீடம் தான். பீர்பால், நீ ஒரு ஏமாத்துக்கார. நீ அம்மாவை சுத்த விட்டு ஏமாத்திருக்க. நான் உன்னை என்னோட தம்பியாவும் அம்மா உன்னை அவங்களோட மகனாவும் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்க என்ன நினைக்கிறதா? பண்டித ராமகிருஷ்ணரே, நான் உங்களை ஏமாத்திருப்பேன்னு உங்களுக்கும் தோணுதா? நீங்க மட்டும் அப்படி நினைச்சா நான் இப்பவே இந்த போட்டியை விட்டு விலகிடுறேன். இல்ல, ஏமாற்றம் நடந்திருக்கு. ஆனா அதை நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும். குருதான் பண்ணிருக்காரு. கூடவே ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க தான் பெரிய குற்றவாளிகள்னு எனக்கு தெரியும். ஆனா நீயும் ஞாபகம் வச்சுக்கோ பீர்பால், ஏமாற்றம் மற்றும் சதி திட்டத்தின் ஆதாரத்துல நிக்கிற ஒவ்வொரு வெற்றியும் எப்போதும் சமநிலையை இழந்து கீழே விழுந்துடலாம். சரிதான், நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். இதுக்கு மேல இந்த போட்டியில உங்களுக்கு எந்த துரோகமும் நடக்காதுன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். அம்மா தாயே, அடுத்த புதிர் என்னவா இருக்க போதுன்னு தெரியல. இப்ப 4வது கிரீடத்தை தேடுறதுக்கான நேரம். அதுக்கான புதிரை நான் இப்போ படிக்க போறேன். யாரோட காதல் மிகவும் சிறந்ததோ, யாரோட பாதத்தில் அனைத்து கோவில்களும் உள்ளதோ, யாருக்கு அனைத்து இடங்களையும் பூஜை செய்யப்படுகிறதோ, யாருக்கு தன்னோட அனைத்து குழந்தைகளும் செல்ல குழந்தைகளோ, அவங்க தான் இந்த ஜெகத்தின் அன்னை. இந்த புதிரில் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களிடத்திலேயே உங்களுடைய பதிலும் கிடைக்கும். இந்த புதிர் கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு. நீங்க புதிருக்கு பதில கண்டுபிடிங்க.
நான் கிளம்புறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். இந்த புதிர் கடவுளோட சம்பந்தப்பட்டது. ஆனா எந்த கடவுள்? அப்போ பதில கண்டுபிடிக்க எல்லா கோயில்களுக்கும் போகணுமா? அப்படின்னா சரி, நாம இந்த பதிலுக்காக விஜயநகரத்துல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிடுவோம். போலாம் போலாம், வாங்க 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 வாங்க. தாமதம் வேண்டாம், வாங்க போலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் கேள்விப்பட்டதிலேயே இதுதான் ரொம்ப சுலபமான புதிர்னு நினைக்கிறேன். கோவில்களுக்கு போய் கிரீடத்தை நீங்க கொண்டு வாங்க. போங்க, சீக்கிரம் போங்க, அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவன் ஏன் அசையாம இருக்கா? என்ன ஏதாவது பல்லாக்கு வரும்னு காத்துட்டு இருக்கானா? விஜயநகரத்துல எவ்வளவு கோவில் இருக்குன்னாவது இவனுக்கு தெரியுமா? வா, சீக்கிரம் போல. இல்லம்மா, நான் வெறும் அம்மாவோட கோவிலுக்கு மட்டும்தான் போகணும். ஆனா எதுக்காக போகணும்? யாருக்கு அவங்களுடைய எல்லா குழந்தைகளையும் பிடிக்குமோ அவங்க தான் இந்த உலகத்தை படைச்சவங்க. படைப்புன்ற சொல்லுலேயே அம்மான்ற அர்த்தம் வருது. அவங்களுடைய பேரு இந்த புதிர்லயும் இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதத்தால வாழ்க்கையில எல்லா கடினமான சூழ்நிலைகள்லையும் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த சோதனையின் தருணத்திலையும் உங்களுடைய கருணை கிடைச்சிருக்கு. உங்களுடைய பாதத்தின் இந்த அன்பளிப்பை உங்களுடைய ஆசீர்வாதமா நினைச்சு என்னோட நான் எடுத்துட்டு போறேன். இதோ நம்ம கிட்ட 4வது கிரீடமும் வந்துடுச்சு. இதை தேடி கண்டுபிடிச்சது பண்டிதர் ராமகிருஷ்ணன். அதுக்கான அர்த்தம் 2 போட்டியாளர்களுமே 2 கிரீடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. போட்டியோட இந்த 2வது கட்டத்துல 2 போட்டியாளர்களுமே சமமான மதிப்பெண்ல இருக்காங்க. இப்போ கடைசி 5வது கிரீடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம். யார் அந்த 5வது கிரீடத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த 2வது சுற்றோட வெற்றியாளரா இருப்பாங்க. 7 நிபுணர்கள் சொன்னபடி இந்த காரியத்தை நீங்க பண்ணி முடிக்கணும்னா தொலைநோக்கு பார்வையோட நீங்க பார்க்கணும். நம்ம கிட்ட இல்லாத தொலைநோக்க, அந்த தொலைநோக்கு பார்வை யார்கிட்ட இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்திடலாம். இப்போ 5வது கிரீடத்துக்கான புதிரை நான் படிக்க போறேன். விஷ்ணுவின் அங்கம், மகான்களின் வம்சம். யார் அவரை குருவா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் வாழ்க்கையின் சாராம்சம் இருக்கும். பீர்பால், மகாராஜா என்ன புதிருக்குள்ள புதிர் புதிருக்குள்ள புதிர் போட்டுக்கிட்டே இருக்காரு. அது எப்படி? முதல் புதிருக்கானது ராஜ மாளிகைக்குள்ளதான் இருந்தது. அப்புறம் மாளிகையை விட்டு வெளியில போய் எல்லா கோயில்களையும் சுத்த ஆரம்பிச்சது. சரியாதான் சொல்றாரு. இப்ப என்னடான்னா வைகுண்டத்துக்கே போயிருச்சையா. என்னாச்சு? இந்த 5வது புதிருக்கான கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலையே. அப்ப இந்த 5வது புதிருக்கான பதிலை கண்டுபிடிக்க உங்க இருவருக்குமே திறமை இல்லைன்னா ஏத்துக்கலாமா? மகாராஜா, சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா.
கடவுள் விஷ்ணுவோட அங்கம், மகான்களோட வம்சம். அது எங்களுடைய மகாராஜர் சாக்ஷாத் பேரரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் தான். யார் உங்களை தங்களுடைய குருவா நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் சாரமா நினைப்பாங்க. அந்த சாரத்துல இருந்து அவங்களுடைய சாராம்சத்தை பெறுவாங்க. குருவே, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். சில நொடிகளுக்கு கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? என்ன ராமகிருஷ்ணரே இது? நீங்க என்னோட இடத்துல இருந்து என்னை எழுப்பி என்ன அவமானப்படுத்துறீங்களா? எல்லாத்துக்கும் மேல அதுவே வேண்டுகோளா வைக்கிறீங்க, விளையாடுறீங்களா? குருவே, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. கொஞ்சம் பண்டித ராமகிருஷ்ணர் சொல்றத கேளுங்க. செய்யறேன் மகாராஜா. அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணரே. என்னோட இருக்கையிலேயே கிரீடம் இருந்திருக்கு, ஆனா எனக்கு அது தெரியலையே. அடக்கடவுளே. இந்த 5வது புதிரின் சுற்றுல குருவின் மீது எனக்கு இருக்கிற அன்பையும் மரியாதையையும் பாசத்தையும் நான் விவரிச்சிருக்கேன். நீங்க என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா. யார் ஒருத்தர் மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்களோ வெற்றி கண்டிப்பா அவங்கள தேடி தானா வந்துடும். இப்ப இது மூலமா 5ல 3 புதிர்களுக்கு பண்டித ராமகிருஷ்ணர் விடைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால போட்டியோட இந்த சுற்றோட வெற்றியாளர் நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணா. இப்ப இதோட முதல் சுற்ற பீர்பால் வென்றிருக்காரு, 2வது பண்டிதர் ராமகிருஷ்ணர் வென்றிருக்காரு. இதோட இந்த போட்டியோட இறுதியில இதுல வெற்றி பெற்றவருக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். இப்போ அடுத்து 3வது சுற்றுக்கான நேரம். இரு காவலர்கள் காவல் காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் உண்மையானவர், இன்னொருவர் போலியானவர். நேருக்கு நேரா இருக்கிற இரு கதவுகள்ல ஒன்னு நரகத்தை திறக்கும், இன்னொரு கதவு சொர்க்கத்துக்கான கதவு. இங்க கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான், அதுவும் வெறும் ஒரே ஒரு முறைதான். கதவை திறந்து அந்த வாசலை கடந்து சொர்க்கத்துக்கு நீங்க போக வேண்டும். நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு நேருக்கு நேரா 2 கதவுகள் இருக்கு. 2க்கும் பக்கத்துல ஒரு காவலர்கள் நிக்கிறாங்க. இதுல ஒரு காவலர் எப்பவும் உண்மையை தான் சொல்லுவார், ஆனா இன்னொருவர் எப்பவும் பொய்ய மட்டும்தான் சொல்லுவார். இப்போ 2 போட்டியாளர்களும் என்ன பண்ணணும்னா
இந்த 2 பேர்ல யாராவது ஒரு காவலர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், யாராவது ஒரு காவலர்கிட்ட நீங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட விவேகத்தின் மூலமா எந்த கதவை திறக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணணும். ஒருவேளை நீங்க சொர்க்கத்தோட கதவை திறந்தீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். அதுவே நீங்க நரகத்தோட கதவை திறந்தீங்கன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க. ஓ சரி 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 சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, 2 போட்டியாளர்கள்ல எந்த போட்டியாளர் முதல்ல கேள்வி கேட்கிறாங்களோ கதவை திறக்கிறாங்களோ அவங்க ஒருவேளை சொர்க்கத்தின் கதவை திறந்துட்டாங்கன்னா அப்புறம் 2வது போட்டியாளர் கேள்வி கேட்கிற வாய்ப்பு கிடைக்காமலேயே தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆனா மகாராஜா, இதுக்கு எதிரா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா மந்திரியாரே, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ஒருவேளை முதல் போட்டியாளர் நரகத்தோட கதவை திறந்தார்னா அப்புறம் 2வது போட்டியாளர் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமலேயே இந்த போட்டியை வென்றிடுவார். அதனால உங்க 2 பேர்ல முதல்ல யாரு கதவை திறக்க முயற்சி பண்ண போறீங்கன்னு பார்க்க நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன். பீர்பால், இந்த 2 காவலர்கள்ல உண்மையை சொல்றது யாரு பொய் சொல்றது யாருன்னு எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்னமோ இந்த 2 பேர் முகத்தையும் பார்த்தா உண்மை சொல்ற மாதிரி தெரியல. இருக்கிறதுல இந்த புதிர் தான் ரொம்ப சிக்கலா தெரியுது. ராஜகுருவே, இது ரொம்பவே சிக்கலான கடினமான புதிர் தான். இதோட தீர்வை கண்டுபிடிக்க காவலர்களோட பதில சார்ந்திருக்காம புதிர்லயே பதில தேடியாகணும். ஆனா அதுக்காக நம்ம ரொம்ப ஆழமா யோசிச்சாகணும். அது சரி, இதோ அவரும் அப்படித்தான் யோசிக்கிறார் போல இருக்கு. ஒருவேளை அவன் என்ன யோசிக்கிறான்னு யோசிச்சா விட கிடைக்குமோ? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.